ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு ஓடிடியில் என்ன வெப் சீரிஸ் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமைச் செயலகம். இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜி5ல வந்திருக்கு. இந்த வெப் சீரிஸ் வந்து வசந்த பாலன்றவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப் சீரிஸில் வந்து லீட் ரோல பாரத் கிஷோர் சார் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா ரெட்டி, அப்புறம் ரம்யா, அப்புறம் வைஜி மகேந்திரன் இவங்களாம் இந்த வெப் சீரிஸில் வந்து, அப்புறம் சந்தனா பாரதி சார்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் வந்து சிம்பிளாக வந்து என்ன, இது வந்து ஒரு பாலிடிக்ஸ், ஒரு அரசியல் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி. கிஷோர் சார் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டராக வர்றாரு. பாரத் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸாக வர்றாரு. இந்த வெப் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா ரெட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு கிஷோர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கமான ஒரு நல்ல ஒரு தோழியாக, நல்ல ஒரு அட்வைசராகவும் இருக்காங்க. அவங்க கிஷோர் சார் வந்து எந்த ஒரு ஃபேமிலியில் நடக்கிற விஷயமும் அரசியலும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா ரெட்டி கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க நல்ல ஒரு நீண்ட காலம் ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கமாக இருக்காங்க சீஃப் மினிஸ்டருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அவர் கிஷோர் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவருக்கு கொஞ்சம் நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கோம். ஒரு சில வருஷமாக வந்து அந்த ஒரு கேஸ் ஒரு ஊழல் கேஸில் வந்து மாட்டிகிட்டு இருக்காரு. அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் வந்து வருது. அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் சாருக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா ஆட்சி கவுந்துடும். அதை ஆட்சி கவுந்துச்சுன்னா அதை வந்து எப்படி பிடிக்கலாம், எதிர்கட்சியில் வந்து எப்படி பிடிக்கலான்றது வைஜி மகேந்திரன் அவங்க ஒரு டீம் வந்து வெயிட் பண்ணி காத்துட்டே இருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. இவருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இவருக்கு ஃபேவராக வந்தா ஆப்போசிட்டாக வந்ததா அப்படின்றது ஒரு கதை. அப்புறம் கன்னின்றவங்க நக்ஸலைட் ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நீட் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா ரெட்டி கூட காண்டாக்டில் இருக்காங்க. ஒரு நக்ஸலைட்டிய ஸ்ரேயா ரெட்டி கூட வந்து காண்டாக்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நீட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் மாட்டிகிட்டு இருக்கு. அதை வெளியே எடுத்து கொடுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இல்லீகல் திங்ஸ்லாம் இருக்குது. அவங்க வந்து ஸ்ரேயா ரெட்டி ஹெல்ப் கேட்குறாங்க. லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். இது நீங்கள் ஏன் இவங்க இந்த நக்ஸலைட்டுக்கும் ஸ்ரேயா ரெட்டிக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு நீங்கள் இந்த வெப் சீரிஸ் பார்த்து தெரிஞ்சிங்க. லாஸ்ட் எபிசோடில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். இப்படி தான் இந்த வெப் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கும். பாரத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனின்றவரை வந்து கண்டுபிடிப்பார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஐ ஆஃபீஸரும் வந்து கண்டுபிடிப்பாங்க. இவங்களை பற்றி வெஸ்ட் பெங்காலெலாம் போயிட்டு நிறைய ஒரு என்கொயரிலாம் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் அந்த நக்ஸலைட்டை பிடிச்சாங்களா, அந்த நக்ஸலைட்டுக்கும் ஸ்ரேயா ரெட்டிக்கும் என்ன லிங்க், என்ன தொடர்பு இருக்குது, சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த கேஸில் ஜெயிச்சாலும் திருப்பி சீஃப் மினிஸ்டர் உட்காந்தாங்க இப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸ் போயிட்டே இருக்கும். ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டரோட பொண்ணாக வருவாங்க. அவங்க ஃபேமிலியில் சில அரசியல்லாம் போயிட்டு இருக்கும். இந்த வெப் சீரிஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து வீக்டேஸில் வீக்கெண்டில் தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய வெப் சீரிஸ் தான். இதில் என்ன சில டிராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீன் சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொண்டர்கள் கிட்ட வந்து ஒரு ஆடிட்டோரியத்தில் வந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேமராமேன் வந்து ஒரு டிம் லைட் போட்டு அந்த ஷாட்டை வந்து எடுத்திருப்பாரு. ஒரு தொண்டர்கள் இருக்கிற இடத்துலலாம் வந்து இருட்டாக இருக்கும். எதுக்கு அந்த மாதிரி ஒரு லைட்டிங்ஸ் கொடுத்து அந்த சீனை வந்து ஷூட் பண்ணுறாரு அப்படின்ற அதெல்லாம் எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஒரு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி சினிமா ஃபோட்டோகிராஃபருக்கு சில இடத்துல வந்து கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது. சில சீன்ஸ்லாம் வந்து நல்லா கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக ஷூட் பண்ணியிருந்தாரு. சில சீன்ஸ்லாம் வந்து நிறைய ட்ராபேக் இருந்தது சினிமா ஃபோட்டோகிராஃபரில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங், கிஷோர் சாரோட ஆக்டிங் நல்லா சூப்பராக இருந்தது. அப்புறம் ஸ்ரேயாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. பாரத் தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸாக வந்து காட்டுறாங்க. அவர் வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போலீஸ் மாதிரி காட்டுறாங்க. ஒரு போலீஸ்னால் ஒரு போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், அவர் கொலீக்ஸ் எப்படி இருப்பாங்க, ஒரு சீரியஸ்னஸ், அந்த ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் ஏதோ இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு போலீஸ் மாதிரி அந்த மாதிரி பார்க்கும்போது அப்படிதான் இருந்தால் அவர் சீரியஸாக தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு, சீரியஸாக தான் இருக்காரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கூட இருக்கிறவங்க எல்லாமே ஒரு யங்ஸ்டர் மாதிரியே காமிச்சிருக்கோம். ஒரு சர்வீஸான போலீஸ், அது அவங்க மேலே யார் இருக்காங்க, பாரத் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அதோட சீரியஸ்னஸ் என்ன, அந்த மாதிரி அவருக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் வர மாதிரிலாம் எதுவுமே காட்டுறாங்க. ஏதோ இவரோ ஒரு போலீஸ், இவரோ ஒரு எல்லாமே ஒரு டிசிஷன் எடுத்து இவரே ஒரு மூவ் பண்ணி போகிற மாதிரி காட்டுறாங்க. அவர் சீனியர் ஆஃபீஸரும் வந்து ஒரு ரேடி ஆஃபீஸராக காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் அது பெருசாக இருக்க மாதிரி இல்லை. அது ஏதோ அந்த இடத்துலலாம் சில கொஞ்சம் நல்லா அந்த சீன்ஸ் எல்லாம், அந்த போலீஸ் சீக்வன்ஸ் சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நிறைய ட்ராபேக் இருந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். மற்றபடி இந்த படம் வந்து தாராளமாக, இந்த வெப் சீரிஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கக்கூடிய வெப் சீரிஸ் தான். இதோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 out of 5. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.